ஏஐயில் ஒரு பிஸ்னஸ் விசிபிள் ஆகணும்னா எஸ்இஓ, ஏஇஓ, ஜிஓ இது மூணுமே மேண்டரி தான். எஸ்இஓக்கு நம்ம கீவேர்டை பேஸ் பண்ணி கான்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணிடுவோம். ஏஇஓ அண்ட் ஜிஓக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணி நாம் கான்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணோம்னா ஏஐ நம்மளோட கான்டென்ட்டை ஒரு யூசருக்கு கன்வே பண்ணும். ஏஇஓ எது ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா கொஸ்டின் பேஸ்டு வித் கிளியர் ஆன்சர். இப்போது நம்ம ரியல் கஸ்டமர் கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கான்டென்ட் ஆன்சரை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அண்ட் ஜிஓ என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஒரு இன்டெப்த்தான எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், என்ன சர்வீஸ் பண்ணுறோம், எங்கே லொக்கேட் ஆகிருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ரியல் ஸ்டோரிஸை நம்ம அப்டேட் பண்ணியிருந்துருக்கணும். ப்ளஸ் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நம்ம ஆக்டிவாக இருந்திருக்கணும். அண்டு ஒரு விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, ப்ரூஃப்ஸ், அது மெயினாக இருக்கணும். இன்னும் டீட்டெயில்டாக நான் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் அதே ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.